ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அண்ட் உங்களோட ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். என் பர்சன் என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க கூட இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் சம்திங் வந்து எமோஷ்னலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு கேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. யார் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிப்பாங்க, யார் இதை ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான். ஓகே. மேபி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம். நீ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ உங்கள் சம்திங் வந்து ஒரு கேமு தான் இங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? 2 பேருக்கும் எமோஷ்னல் இருக்கும். எஸ்பெஷலி உங்கள் பர்சனுக்கு எமோஷ்னல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அவங்க இந்த கேமில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் அவங்க இருக்கலாம். ஓகே. இது ஒரு சில பேருக்கு தான் பொருந்தும். மற்றபடி ஒரு சில பேருக்கு எப்படின்னா உங்கள் பர்சன் எமோஷ்னலாக தான் இருக்காங்க. பட் உங்ககிட்ட வர வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு சில கேசஸில் என்னென்னா ஈகோ கிளாஷஸ். ஸோ அவங்க தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ அவங்க வந்து அவங்களா வந்து பேசுகிறதுனால அவங்க தோத்துறக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஆர் என்னென்னா நான் இப்போதைக்கு இதில் வந்து குவைட்டாக இருக்கிறேன், எனக்கு ஃபீலிங் இருக்குது பட் நான் குவைட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஓகே. பார்க்கலாம் வேறு என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்கள் பர்சன் வந்து ஒர்க் ரிலேட்டடான சில விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறது, அதாவது கரியர் விஷயமா வேலைக்கு போகிறது, வேலை சம்மந்தமாக ஒரு சிலரை மீட் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து உங்கள் பர்சன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. பட் சம்திங் அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா தான் அவங்க வந்து இப்போது அவங்களுக்கு ஃபீலிங் இருந்தாலும், இல்லை என்னால் இப்போ அங்கே வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாலும் சம்திங் அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களை எதிர்பார்க்குறாங்க, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். பட் என்னென்னா ஒரு நோ காண்டாக்டில் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு வந்து ஒரு நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, காண்டாக்ட் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. என்னென்னா அவங்களால முடிவு எடுக்க முடியல. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஏதாவது ஒரு இருதரப்பு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இல்லை இன்னொரு பக்கம் கரியர், நீங்கள் இல்லை இன்னொரு பக்கம் பேரண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஓகே. அதனால் அவங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸ்டில். அதனால தான் வந்து என்னென்னா இப்போதைக்கு இதுலேருந்து கொஞ்சம் 2 பேரும் விலகி இருக்கிறீங்க, ஒரு நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்களால முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயிட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களால முடிவு எடுக்க முடியல. ஃபுல்லாகவே வந்து இப்போ என்ன ஃபேமிலியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. உங்கள் பர்சன் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
உங்க தரப்புல அவங்களுக்கு குடுக்க வேண்டியத சில விஷயங்கள குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அன்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ஃபேமிலி விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பட் இடையில வந்து அந்த ஃபேமிலி வந்து ஏதோ தடையா இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஸோ அதான் நான் சொல்றேன்ல, ஃபேமிலிய வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே. உறுதியான ஒரு விஷயங்கள், முடிவுகள் எடுக்க முடியல. அண்டு எதுலயுமே ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு அன்பா இருந்திருக்கலாம். ரொம்ப அக்கறை காமிச்சிருந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. அவங்கள சுத்தியும் நெறைய ஆஃபர் இருக்கும். இப்போ நீங்க கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்க 2 பேருமே சிங்கிள், லவ் பண்ணிட்டுருக்கீங்க. அ லவ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணணும். மேரேஜ் வரைக்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்க தரப்புலயும் ஃபேமிலி சைட்ல இருந்தும் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் இருக்கும். மேரேஜ் சம்பந்தமா. ஸோ சுத்தி வந்து அவங்களுக்கு ஆஃபர் இருக்கும்போது, அவங்களுக்கு எத சூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் குடுக்கட்டா? இல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுமா? அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்க வந்து உங்கள அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட நெறைய இருந்திருக்கும். உங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்ககிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. நோ கான்டாக்ட்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இத அவாய்டுன்னு கூட சொல்ல முடியாது. எதுலயுமே வந்து ஆர்வம் இல்லாம இருந்திருப்பாங்க உங்க பெர்சன். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து உங்கள வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்லயும் வந்து ஒரு சில இழப்புகள் வந்து அவங்க சந்திச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? நெறைய இழப்புகள் சந்திச்சிருந்திருப்பாங்க. அதனால வந்து எதுலயுமே ஒரு ஆர்வம் இல்லாம இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்போ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். என்னன்னா, ஆ நெறைய இழப்புகள் நடந்திருக்கு. எதுலயுமே ஒரு ஆர்வம் இல்ல. ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ, ஒரு எதுலயுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாம, என்ன ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் உங்க பெர்சன் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நெறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க உங்க பெர்சன். இப்போதைக்கு வந்து அவங்க கொஞ்சம் டைமுக்கு வந்து செல்ஃப் லவ்வ ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே சமயத்தில வந்து அவங்க லைஃப் வந்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு நெறையவே இருக்கு. உங்க மேலேயும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்குது. உங்களையும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க. உங்களுக்கும் வந்து கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. எல்லாமே ஓகே. கமிட்மெண்ட் குடுக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. இல்லன்னு சொல்லவே முடியாது. பட் என்னன்னா, அதுக்கு மேல இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து சிச்சுவேஷன் சரியில்ல. நோ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. பட் அதையும் தவிர்த்து அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க தான் செய்யுது. உங்கள அப்பப்போ திங்க் பண்றாங்க. நெனச்சு பார்க்குறாங்க. ஆ கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு இந்த லைஃப் வந்து ஒரு ஹேப்பியா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் சூழ்நிலைகள் வந்து என்னன்னா, வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? பட் அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. என்னதான் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தாலும், அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த அன்பு வந்து அதே நெறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எம்ப்ரஸ் கார்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள பத்தி நெறைய திங்க் பண்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. மேபி இது வந்து பாஸ்ட்ல கூட நடந்திருக்கலாம். உங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டு நோ கான்டாக்ட் போயிருந்திருக்கலாம். பட் இப்ப என்னன்னா, அவங்களுக்கு வந்து உங்க மேல அந்த ஆர்வம் இருக்குது. ஓகே. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு சொல்றேன். முன்னாடி அவங்க வந்து உங்கள விலகி போயிருந்திருக்கலாம். இப்போ ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு எப்படின்னா, ஆர்வம் இருக்கும். ஆனா வந்து சிச்சுவேஷன் சரியில்லாத காரணத்தால் விலகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். உங்க பெர்சன் மேல உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்க பெர்சன் மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஆக்சுவலா நீங்களும் வந்து
முடிவெடுக்காத முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. அண்ட் நோ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா? இல்ல பிளாக் பண்ணலாமா? பேசாம அவாய்ட் பண்ணலாமா? இல்ல நம்ம இப்போதைக்கு நம்மளோட செக்யூர்ட வந்து பார்த்துக்கலாமா? நம்மளோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் குடுப்போமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ யாருமே எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்கிறீங்க. இப்போதைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் போட்டிருக்கீங்க. எந்த பிரச்சனையும் வேணாம், அமைதியா இருப்போம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஸோ யாருமே வேணாம். இப்போதைக்கு எனக்கு என் லைஃப்ப நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க. பார்க்கலாம். என்னலாம் வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு மனசுல நெறைய காயங்கள் இருக்க தான் செய்யுது. என்னதான் வந்து உங்க பெர்சன இல்ல வேணாம், நீங்களே அவாய்ட் பண்ணியிருந்தாலும், பேசாம இருந்தாலும், ஸ்டில் வந்து அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள் நீங்க நினைக்க தான் செய்றீங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட நினைவுகள் கூட உங்கள வந்து காயப்படுத்தலாம். அவங்க இல்லாம வந்து நீங்க கொஞ்சம் பாதிக்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் வந்து நீங்க நெறையவே கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க பெர்சனையும் நெனச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். ஃபினான்ஷியல் ரீதியாவும் இருக்கட்டும், மன ரீதியாகவும் இருக்கட்டும், ஏதோ வந்து கஷ்டப்படுறீங்க. பர்சனல் லைஃப்லேயும் சரி, உங்க பெர்சனாலயும் சரி, நீங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான், அதாவது நெறைய பாரங்கள் சுமந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்து என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா, நான் நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ரீயூனியன் ஆகணும், ஹாப்பி ஆகணும்னு நெனைக்கிறீங்க. உங்க பெர்சன மீட் பண்ணணும், ஒரு கெட் டுகெதர், மேரேஜ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணுறீங்க. பட் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நான் பார்த்தேன். ஒருவித அ தயக்கங்களும் இருக்குது. அதே சமயத்தில நெறைய கஷ்டம் படுறீங்க. ஸோ மிக்ஸ்டு எனர்ஜி தானே. ஒரே நினைவுல வந்து தெளிவா இல்ல. நெறைய மாறி மாறி குழப்பமான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஒரு டைம் வேணான்னு தோணுது, ஒரு டைம் கஷ்டப்படுறீங்க. இன்னொரு டைம் வந்து ரீயூனியன் நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஆ பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியனுக்காக நெறைய போராடி இருந்திருக்கீங்க. போராடி போராடி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருந்திருக்கலாம். எல்லா விஷயத்துலேருந்தும் போராடி போராடி உங்க பெர்சன் மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு கோபங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து சரியா கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் பார்க்குறனால நெறைய மெசேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கரெக்ட்டா கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி நெறைய போராடுறீங்க. பட் இருந்தாலும் வந்து ஆ என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போறதுக்கு ஏதோ ஒரு தயக்கங்கள் இருக்குது. ஓகே. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படின்னா, அ ஒ நீங்க சொல்லும்போது உங்க பெர்சன் வந்து விலகி போயிருந்திருப்பாங்க. அவங்க வந்து சொல்லும்போது நீங்க விலகி போயிருந்திருப்பீங்க. ஸோ அதான் நடந்திருக்கு. அப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க போய் அவங்ககிட்ட சொல்லும்போது, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ அதனாலேயே ஒரு தயக்கங்கள் இருக்குது. ஸோ அதாவது 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஒருத்தங்க வந்து நெருங்கி போற டைம், ஒருத்தங்க விலகி போறதும், ஒருத்தங்க வந்து சரி அந்த பெர்சன் வந்து நெருங்கி வரும்போது, இன்னொரு பெர்சன் விலகி போறதும், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நீங்க என்னன்னா, நீங்க ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்தாலும் அவங்க விலகி போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ உங்க சைட்லேருந்து உங்களுக்கும் நெறைய ஆஃபர் வந்திருக்கும். அந்த ஆஃபரெல்லாம் நீங்க தட்டி கழிச்சிருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க சைட்லேருந்து நான் பார்க்கும்போது. மேபி உங்க பெர்சனுக்காக நெறைய ஆஃபர்ஸ் வந்து நீங்க தட்டி கழிச்சிருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஆல்ரெடி உங்க லைஃப்ல வந்து நெறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இஷ்யூஸ் இருந்துட்டே இருந்திருக்கும். ஓகே. ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு செட் ஆயிருந்திருக்காது. நெறைய ரிலேஷன்ஷிப். ஓகே. அண்ட் உங்க பெர்சனையும் தவிர்த்து உங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருந்துருக்கலாம். அண்ட் உங்க பெர்சன் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது சொல்லும்போது, அவங்க இத ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. அண்ட் உங்க பெர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நெனைக்கிறீங்க. உங்க பெர்சன்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறீங்க.
இல்ல அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வராதா? ஒரு ரீயூனியன் நடக்காதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க பெர்சன் மேல இருக்குது. ஸோ அதான். அவங்க கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா? மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகாதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் நிறைய போராடி இருந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஓகே, எவ்வளோ போராடிட்டோம், இப்போது நோ கான்டாக்டில் இருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இல்லை உங்கள் பர்சனுக்கு வந்து ஒன் செகண்ட், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒர்க்கில் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அதாவது ஒரு பக்கம் உங்கள் பர்சன் வந்து வரமாட்டாங்களா, ரீயூனியன் ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ யாராச்சும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே இப்போதைக்கு வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் இப்போதைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. உங்களோட லவ்வை ரிஜெக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, இல்லை நீங்கள் அவங்களோட லவ்வை ரிஜெக்ஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ மறுபடியும் வந்து ரீயூனியன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஜென்ரல் ரீடிங். இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா மட்டும் எடுத்தால் போதும், பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.